அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, கடகராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாலோ அல்லது லக்னாதிபதி கடகராசியில் அமர்ந்திருந்தாலோ இந்த கடகராசிக்குரிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரும். சரி, இப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். இவங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் உயருவாங்க. ஈஸியாக இவங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. திருமணத்திற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக அந்த குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர்த்துக்கு 2 திருமண அமைப்புகளும் ஏற்படலாம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிபதி யாராக வரா? சந்திரனாக வருது. அப்போது லக்னாதிபதி சந்திரன். மனநிலை அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். இவங்களுக்கு திடீர்னு பண வரவிற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படும். 2ஆம் அதிபதியாக சூரியன் வருது. கடகத்துக்கு 2ஆம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால பரம்பரை சொத்துக்கள் இருந்தால் அதனை காப்பாற்றுவது என்பது சற்று கடினமாக இருக்கும். குடும்பத்திலிருந்து வேலை காரணமாக இல்லை வேறு சில பிரச்சனைகள் காரணமாக கொஞ்ச காலம் பிரிந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இவர்களுக்கு ஏற்படும். இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்திருந்தவங்களுக்கு 3ஆம் அதிபதி புதன், அவரே 12ஆம் அதிபதியாக வருகிறார். 3 என்றால் சகோதரத்தை குறிக்கும், இளைய சகோதரத்தை குறிக்கும். அப்போ அந்த இளைய சகோதரன் மூலமாக, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதரம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்தினை குறிக்கக்கூடிய கிரகம் இது துலாம் ராசி 4ஆம் இடமாக வரும். அதன் அதிபதி சுக்கிரன். அவரே என்ன ஆகுது? 4ஆம் அதிபதியே இவங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார், 11ஆம் அதிபதியாகவும் வருவார். இப்போ இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து இதெல்லாம் அமையும். ஆனால் திருமண வாழ்க்கையில் சற்று பிரச்சனைகளும் உண்டு. பெண்கள் மூலமாக பிரச்சனைகளை இந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார்? செவ்வாய். இந்த கடக லக்னத்திற்கு, கடக ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அவரே 10ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால குடும்ப தொழிலை செய்ய முடியும். சரியா? இவர்கள் ஜோதிடத்துறையில் ஈடுபட்டால் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 5-10 தொடர்பு இருந்ததுன்னா ஜோதிடம் சிறப்பாக இருக்கும். அரசியல் கூட சிறப்பாக இருக்குங்க. அடுத்து 6ஆம் அதிபதி கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி யார்? குரு. அவரே 9ஆம் அதிபதியாகவும் இங்கே வர்றார். அப்போ என்ன சொல்லலாம்? கடன், ஜாமீன் இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். கடன் மூலமாகவும் பிரச்சனை வரும், ஜாமீன் போடுவது மூலமாகவும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை அவரே தேடிக்கொள்வார். சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளும் ஜாதகருக்கு வரலாம், சொத்துக்கள் இருந்தது அப்படின்னா. அடுத்து 7ஆம் அதிபதி யார்? சனி பகவான். அவரே 8ஆம் அதிபதியாகவும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு வருவாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லலாம்? திருமணம் தாமதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடாது இவர்கள். திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். ரைட். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது கடகராசியிலேயோ கடக லக்னத்திலேயோ அல்லது லக்னாதிபதி கடகத்தில் இருக்கிற மாதிரியோ ஒருத்தர் பிறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தி வரும். சரியா? இந்த வீடியோவை பார்த்தவங்க உங்களுக்கு இது பொருந்தி வருதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிந்தவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்குது. ஜோதிடம் எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதே நம்பர் தான். சரியா? நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். அது என்னுடையது தான். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.